வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ வெல்கம் மக்களே. இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜிவின் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் பிரிசன் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, அடுத்த மோடே சும்மா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்த மோடுகளுக்கு என்ன மறக்காமல் நமக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை போடுவேன். ஓகே, பிக்கே ஃப்ரீ பாட்டம். ஓகே, நான் அவனை எடுத்துட்டேன். குச்சிடா, அவனை அடித்து பிச்சு எரிஞ்சிடுறேன். நானும் அதே மாதிரி கிரேட்டர் தலையில் வச்சுக்கணும். அதனால் நான் சேர்க்க போகிறேன். அந்த போலீஸ்கார மண்டையிலேயே நான் ஒரு கோடு போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். போலீஸ்காரா கேட்டுச்சா? ஏய், நீ எப்படி இருந்தாலும் இங்கே வந்து தானே ஆகணும். அப்போ ஒன்று பார்த்துக்க. எது, நான் மூஞ்சில் கோடு போடும் போதா? நீ ஓவரா பேசுற, வாங்க போற. அடுக்கு வந்துட்டு போச்சு நம்ம ஓவரா பேசுறது. சரி ஓகே, அடிச்சு ஒரே ஓட தான். இந்த டோரி அடிச்சு உடைக்க வேண்டியது தான். அடி போடு முடி, இன்னும் ஒன்றுமே ஆகலை. சரி ஓகே, இந்த இடத்துல இப்போ நம்ம ஜம்ப் பண்ண போகிறோம். பார்த்து பொறுமையால் வேகமாக ஓடி போய் நிறுத்தாமல் ஜம்ப் பண்ணி எப்படி இருக்கட்டுங்க. நல்ல விஷயந்தான். அடுத்து நல்ல வேலை, கீழே விழுந்திருப்பேன். ஓகே, எப்படி போச ஸ்டைலாக போகிறோம் பார்த்தீங்களா? இதை கீழே வச்சுட்டு இப்போ நம்ம ஒரே குதி அங்கே குதிச்சிக்க வேண்டியது தான். இன்னொரு குதி கீழே வந்து போயிட்டேன். ஓகே, இன்னொரு தட்டி ட்ரை பண்ண வேண்டியது தான். அச்சக்கு ஓ, இந்த ரெண்டாவது தட்டி அதேமாதிரி மூணாவது தட்டி போட மாட்டேன். மூணாவது தட்டி கரெக்டாக குதிச்சிட்டேன். எப்படியோ நாலாவது தட்டி குதிக்கிறேன். அஞ்சாவது தட்டி குடிக்கிறேன். பிள்ளை கீழே வந்து போயிட்டேன். ஸோ சேடு. சரி ஓகே, இந்த தட்டி கரெக்டாக பின்னாடி போய் காலை வச்சு முன்னாடி போய் ஜம்ப் பண்ணி அப்படி ஜம்ப் பண்ணி எப்படியோ ஒரு தட்டி கரெக்டாக வந்துட்டேன். இது எதுக்கு எனக்கு என் கையிலே ஒன்று இருக்குது. அடி ஒரே அடி தான் தெரிஞ்சு பேந்துடும். டே போலீஸ்காரா, வெளியே வந்துடா. இப்போ முடிஞ்சதை அடிச்சு போடுறா. வந்துட்டியா நீ? உன்னை அடிக்கிறேன்னு ஒரே அடி பேரு. என்ன அடிக்கிறேன்ட்டு அவன் அடி வாங்கிட்டு இருக்கிறான். ஐயோ வரட்டுறானே. யாரை கேட்டு நீங்க என்ன ஜெயிலுக்குள்ளே சுத்திட்டு இருக்கிறீங்க? ஒழுங்கு மரியாதை உள்ளார போங்கடா. என்னடா ஓடிட்டு இருக்கிற? ஹெல், யாரை பார்த்து உள்ளார போகணும்? நான் தான் இந்த தப்பு செய்யலைன்னு சொன்னேன்ல. இல்லை, அது கோர்ட்டு பார்த்துப்பாங்க. நீ ஒழுங்கு மரியாதை உள்ளார போ. நீ சொல்கிற பேச்சை கேட்கறதுக்கான தப்பிச்சு வந்தேன். இந்த வாங்கிக்கோ. யாருக்கிட்ட ஒரு அடியில் கீழே போன பார்த்தல. உன்னை ஒரே அடியா மேல அனுப்பிச்சு விடுறேன். இந்த போலீஸ்க்கு சொன்ன மாதிரி செஞ்சுட்டானே. இந்த தாட்டி நம்ம விடக்கூடாது கைஸ். இந்த தாட்டி கரெக்டாக போயிடணும். போடா வாங்கிட்ட இங்கடா இருக்கிற. இப்போ வாடா, ஐயானான்னு பார்த்துட்றேன். இன்னைக்கு ஒரு கே உன்னை விட மாட்டேன். நான் உன்னை 2 கிலோ பிடிச்சிட்டேனே. இந்த தாட்டி உன்னை விடக்கூடாது. சிங்கிள் சூப்பரா. டேய் வாடா இங்கே, நீயே நன்னு பார்த்துட்றேன். முடிஞ்ச என்கிட்ட நின்று பாடுறா. நிற்கிறதுடா, உன்னை போட்டு தள்ளி பார்க்குறேன்டா. அடி அடின்னு அடிச்சு உன்னை வெளின்னு இழுத்து தூக்கி ஒரே அடின்னு காலிடா. அவ்வளோதான்டா, உன் கதை முடிஞ்சது. உன் காசில் எனக்குடா. இதுக்கு மேலே உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே சுருண்டுக்கிட்டு படுத்துக்க. யார்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் எத்தனை வித்த வச்சுருக்கோம் கையில். சுற்றி அவனை தூக்கி போட்டு நான் கீழே வந்து போயிட்டேன். சே, இப்போ போகிறேன்டா. பனிக்கட்டில் அடித்து ஸ்லைடு போகிற மாதிரி போகிற மாதிரிங்க. எப்படி அவார்டெல்லாம் நிட்டு போகிறேன். வித்தியாசமாக இருக்குது இந்த போசல்லாம். என்கிட்ட இந்த மாதிரி டிஃப்ரென்ஸெல்லாம் இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஓகே, ரெண்டாவது வாட்டி இங்கே வந்து போயிட்டேன். ஆமாம், அந்த போலீஸ்காரங்க தான் போனான். இங்கே செல்லில் நிறையா கைதிங்க இருப்பாங்க, அவங்களையும் காணோம். வித்தியாசமாக இருக்குது. சரி, ஏதோ ஒன்று. இப்போ ஒரே குதி குதிச்சிட்டேங்க. இப்படி ஒரு எழுத பிடிச்சிட்டேன். அடுத்தது இந்த இடத்துல ஏறலான்னு பார்த்தா ஏற முடியல. கடுப்பேற்றாத ஏறிடு. அப்பாடி ஏறிட்டேன். ஓகே, இப்படி ஏறி வந்தாச்சு. இப்போ அந்த இடத்துக்கு தாவிட்டேன். சூப்பரு. இங்கே 2 பேர் நின்று சண்டை போட்டுட்ருக்குறாங்க. நாம்பளும் கூட சேர்ந்து அடிக்கடி தான். ஆடி போத. ஐயோ, ஏன் எடுத்து தான் குறையுது. டே நவுருங்கடா. நவுருங்கடான்ற ஓடுறா. ஆறுகிட்ட அவன் அடிக்க முடியல. இவன் அடிச்ச வேண்டி தான். அடிச்சு பொழந்து விட்டுருவோம் ஒன்று. ஆறுகிட்ட இப்போ பாருடா, ஒரு அடியில் காலி. இதான் இவன் வந்து அடி வாங்குறான். டேய் இருடா. அடிக்க விட்றா. என்ன அடிச்சுட்டே இருக்க முடியுங்கடா. அடிச்சு மூஞ்சி உடச்சிட்டேன். நோ ஃபைட்னா நீ பேசாமல் இருக்கணும். இப்படி ஓடி வரேன்னு அடி பிளாக் மெயில் பண்ணிடணும். அடிச்சு மூஞ்சி உடச்சாச்சு. அவ்வளோதாங்க. படி தீத்தாச்சு. என்ன படி வருது? என்ன தீத்தேன்? என்னமோ ஒன்று பின்னாடி வந்து படி வாங்குறான். அடிக்கிறான். சுற்றி ஸ்பேனர் எடுத்து போய் அடிக்கிறான். ஐயோ, தப்பிச்சு போகலான்னு பார்த்துட்டு 2 பேரும் கும்பலாக சேர்த்து அடிக்காதீங்கடா. அப்புறம் நான் யாருன்னு காட்டிடுவேன். பார்க்குறியா? ஐயோ பார்க்க முடியல. அடிச்சிட்டான். என் மாவா கையை வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டு தான். இந்த தட்டி அவனை அடிக்காம போடக்கூடாதுங்க. எப்படியா அந்த நாயை அடிச்சிடணும். யாருக்கிட்ட இப்போ பாருடா புது டெக்னிக் யூஸ் பண்ணுறேன்.
எப்படி நீ ஃபயர் வச்சுக்கல அதுக்கு மேலே நான் ஃபயர்டா எப்படி உன்னை கரெக்டாக அடித்து போட்டு தள்ள பார்த்தல ஐயோ பின்னாடி 10 வருஷம் ஐயோ சுடுது சுடுது சாக புள்ள சுடுது பைத்தியக்கார் திரும்ப வரட்டும் அவனை முடிச்சு விட்டுறேன் என்ன அதுக்குள்ளே திரும்ப வந்துட்டான் ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன் டே தம்பி பாரு எது வந்தாலும் மனசில் வச்சுக்காத அண்ணன் நினச்சி முடிச்சு விட்டுட்டு போயிரு அடிச்சிட்டான் சரி பரவாயில்ல சின்ன பையன் பார்த்து முடிச்சு விட்ருவோம் ஏதோ நாம் அடிச்சிருந்தானா அந்த பையன் திரும்ப அடிச்சிட்டான் அதுக்குன்னு அந்த பையனை விட்டுற மட்டும் மாட்டேன் இது கோடாலியுமா எங்களுக்கேவா எங்க அந்த பையன் ஃபயர் வச்சுருக்காங்க தி ஃபயர் வச்சுருக்கிறாங்க அந்த கோடாலிக்கு முன்னாடி நம்ம கோடாலிலாம் வேஸ்ட்டு தான் சரி ஸ்டிக்கு அதனால் நம்ம பேசாமல் இருக்க வேண்டியது தான் திரும்ப வந்தாலும் அடிக்கிறாம இருங்க டேய் உன்னை அடுத்த மேட்சில் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்டா இப்போது தப்பிச்சு உசரை காப்பாற்றி ஓடிட வேண்டியது தான் இப்போதைக்கு நம்மளை டஃப் கொடுக்க ஒரே ஒருத்தன் தான் அதிகம் தான் இப்போ நான் ஏன்டா அடிச்சானு பேசாமல் இருப்பேன் நீ இன்னும் ஒரே இடத்துல பட்டினு போயிட்டான் காசு அடி சுட்டி கட்டிட்டு அங்கே எழுத்து பார்த்துருக்குது அவனை கீழே தள்ளி விடணும்னு பார்த்தேன் என்னையவன் கீழே தள்ளி விட்டான்னு பார்க்கவே இல்லையே நானே தான் விழுந்தேனா இப்பயே நானே தான் விழுந்தேன் சே திரும்ப ஜம்ப்பு 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 எப்படி ஓகே இந்த இடத்துல நம்ம ஜம்ப் பண்ண போகிறோம் இது வவ்வாலெல்லாம் வருது ஒருவன் நான் பேட்மேன் இட்டணும் ஏய் வவ்வால் எதை பாரு நான் யார் தெரியுமா நம்ம பேட்மேன் ஓகே இந்த இடத்துல ஒரு கல் மாதிரி ஒன்று பிடிச்சி அதுக்கிட்ட பார்த்து ஜாக்கிரதையே போகணும் அதான் வருது நம்மளுக்குனே ஒளியறதுக்கு வச்சுருப்பாங்களோ சேச்சா கல் வரும்போது நம்ம இங்கே ஒளிஞ்சிக்கிறதுக்கு தப்பிச்சு போனதுக்காக வச்சுருக்கீங்க ஏன் ஒரே கல்லை வச்சுட்டு போகிறோம் விட்டுட்டு இதுக்கு இத்தனை கல் உருட்டி விட்டுருக்குறாங்க ஏன் இந்த கல்லெல்லாம் விட்டுறது ஏதாச்சும் உருட்டு பாண்டியாக தான் இருக்கணும் இப்படி கூச்சி ஏறலான்னு பார்த்தா கீழே தான் போகிறேன் நார்மலாகவே ஏறினா போகிறேன் இந்த போலீஸ்காரன் நடிக்கலாமா நம்ம நெருப்பு வச்சுருக்கானோ கொஞ்சம் டேஞ்சரஸான ஆளாக தான் இருப்பான் போல் தொப்பை வர பெருசாக சீட்டை தாண்டி வேறு வெளியே வருது கொஞ்சம் டேஞ்சரஸாக இருப்பானோ வேண்டாம் நாம் பாட்டுக்கு அந்த வழியை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான் டே போலீஸ் நீ அந்த போலீஸ் மாதிரி பின்னாடி ஒரு 4 அடி வாங்குறியா என்ன தைரியம் இருந்தா தம்பி அடிச்சிருப்ப உன்னை விட மாட்டேன் எது தம்பியா சொல்லவே நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை நீ கீழே வா உன்னை வச்சுக்கிறேன் நீ போடா அடி போடா நல்ல வேலை காதில் வாங்கிக்கல இல்லை மேலே ஓடி வந்துருக்கணும் தொப்பையை குறைக்கிறதுக்காக மேலே ஓடி வந்தாலும் ஓடிடுவான் ஓகே நம்ம வீடியோக்கு யாராச்சும் நான் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்தாலும் கொடுத்துச்சுக்கோங்க மற்றவங்களுக்கு எதுக்கும் நீங்கள் வியூவர்ஸ் ஷேர் பண்ணி விட்ருங்க பார்க்குற வியூவர்ஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்துச்சுக்கோங்க பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி ஓகே இந்த கேன் இருக்குது இந்த கேன் விட்டுட்டு அடி நினைக்க போகிறோம் கேனை நெல் கேனை ஓகே கீழே விழுவுறதுக்குள்ளே எப்படியோ குளிச்சிட்டேன் ஜஸ்ட் மிஸ் ஓகே எப்பா என்ன ஸ்பீடு இப்போது பின்னாடி ஓடி போய் முன்னாடி தக்க ஏய் டிஷா எப்படி ஜம்ப் பண்ண பார்த்தல ஏன்னா ஃபயர் ஆஃப்னு கொடுக்குது அது வேணாம் ஒரு ஆஃப் பண்ணுறோன்னா இது வேகமாக ஓட முடியும் போச்சு என்ன பண்ணுறது இப்படி நான் கரெக்டாக ஓடுறேன் ஜம்ப்பு 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 போச்சே ஓகே இப்போ இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ண வேண்டியது தான் எப்படி ஓடி போய் ஜம்ப் பண்ணி இன்னொரு தாட்டி ஜம்ப் பண்ணி மறுபடியும் ஜம்ப் பண்ணி திரும்ப ஜம்ப் பண்ணி மறுபடியும் லெஃப்ட்டுன்னு ஜம்ப் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஜம்ப் பண்ணி இப்படி கீழே விழுந்து மண்ணை வரைக்கிட்டே இருக்கிறேனே சரி பரவாயில்ல இந்த வாட்டி கரெக்டாக முயற்சி பண்ணுறேன் இப்படியே ஜம்ப்பு இன்னொரு ஜம்ப் ஜஸ்ட் மிஸ் கீழே விழுந்துருப்பேன் இன்னொரு ஜம்ப்பு மறுபடியும் ரைட்டு லெஃப்ட்டு கொஞ்சம் தூரமாக போய் ஜம்ப்பு இன்னொரு கொஞ்சம் தூரமாக போய் ஜம்ப்பு கரெக்டாக ஜம்ப்பு ஒரு இருந்தாச்சு திரும்ப இன்னொரு தெரிய வேகம் விவேகம் டிஷோல் இப்படி வந்துட்டேங்க சூப்பர் இப்போ என் போஸில் போக வேண்டி தான் டிஷோ தரையை பிறந்து விட்டேன் திரும்ப அதே மாதிரி டிஷோ எப்படி மரணமாக இருந்துச்சா இந்த வாங்கிக்க யார்கிட்ட இங்கே என்னமோ இருக்குது தொட்டு பார்ப்போம் இல்லை அடித்து பார்ப்போம் இல்லை தொட்டே பார்ப்போம் இங்கே தான் இது இருக்குது இதை எடுத்துக்கிட்டு வேகமாக போய் என்ன பண்ணுறது தெரியல இங்கே எவ்வளோ தேடிட்டு இருக்கானே என்ன இங்கே இருக்குது கீழே போட்டு பார்ப்போம் ஓ மேலே ஏழுமா என்ன தைரியம் தான் நான் போட்டு வச்சுடுவேன் அவ்வளோதான் அந்த கீழே கொண்டு போயிடுறான் இந்த மாதிரி ஏறணும் இதுதான் நீ ஜெவிங் கேமின்னு அர்த்தம் இதை விட்டுட்டு கீழே நின்று காலை என்ன சொல்கிறது இது ஏதோ ஒன்று இந்த இடத்துல வேறு ஓட முடியலையே ஆனால் குதிச்சா ஸ்மூத்தாக போகுது
இது நல்லா இருக்கே. ஏன்னா என்னமோ தக்காளி பழம் தூக்கி போகிற மாதிரிலாம் சதை கேட்குது. எதுங்களோ டுபுக்குன்னு சதை கேட்குது. மேலே ஏதோ கேங் வார் போகுதுன்னு நினைக்கிறேன். போய் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிட்டு தான். இங்கேருந்து ஓடிப்பு ஒரே ஜம்ப்பு. கரெக்டாக வந்துட்டோமா? அதுக்கு ஜம்ப்பு. ஜம்ப்பு. நான் கூட கீழே விழுந்துட்டேன்னு நினச்சேன். இன்னைக்கு எஜ்ஜில் போயிட்டுருக்குறான். நம்ம அப்படியே அவோட்டை நடிச்சு ஜம்ப்பு. இவங்க ஒரு ஜம்ப்பு. ஆகும்போது தான் இதை அசால்ட்டாக முடிச்சாச்சு. இங்கே என்ன 3 குளுக்கோஸ் பைப் மாதிரி ஏறிட்டு இருக்குது. அங்கே என்னமோ ரெட் கலரில் இருக்கேன். கீழே வந்துட்டு எதுவுமே ஆகலை. வாட் இஸ் திஸ்? இப்படி போகலாம். ஓ செத்துட்டா இங்கேயும் வந்துடலாமா? இதிலெல்லாம் இருக்கே. எப்படி ஆயிடுச்சு? இது திருப்பி விட்டேன். ஒரு பைப் க்ளோஸ் ஆயிடுச்சு. சூப்பர். அடுத்த பைப்பெலாம் தாண்டி தான் போகணுன்னு நினைக்கிறேன். போய் ஒரே குதிக்கலான்னு பார்த்தேன். அதை என்ன காலை வரை விட்டுருச்சு. அங்கே என்ன கீழே ரெட் கலரில் இருக்குது. அதை போய் டெக் பண்ணுவோம். ஏன்னா தொட்டாவே தெரியுது. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக. இப்போ மேலே ஏறி போய் பார்ப்போம். திரும்ப எத்தனை முடிஞ்சிருக்குதுன்ட்டு. 2 தான் முடிஞ்சிருக்குது. இன்னும் 1 வேணும். இன்னும் ஒன்றுக்கு என்ன பண்ணுறது? சரி, மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் குடிச்சிக்கோங்க. இந்த முகர கட்டுக்காச்சும் கொடுங்க. ஓய் இது கரெக்டாகிடுச்சு. கீழே 3 இருக்குதுங்க. கீழே ஒன்று பார்த்தேன். இங்கேருந்து ஊச்சி போகுமா? கீழே ஒரே குதி. கரெக்டாக அந்த பைப்பு கிட்ட வந்துட்டேன். சூப்பர். இந்த இடத்த தொடுவோம். அப்படியே கீழே ஒரு ஜம்ப் அடிப்போம். எப்படி வந்தாச்சு? சூப்பரு. அந்த போலீஸ்காரர்கிட்ட தப்பிச்ச வேண்டித்தான். ரொம்ப தான் டென்ஷன் பண்ணுறான். இப்போ ஜம்ப் பண்ண கூட இதே ஜம்ப் பண்ண முடியலையே. வாங்கிக்கிறது இதில் தப்பிக்க போகிறேன். இதுலேயே தெரிஞ்சு போச்சு என்ன நடக்க போகுதுன்ட்டு. இன்னொரு ஜம்ப்பு. அவ்வளோதான். சரி ரொம்ப. இன்னொரு ஜம்ப்பு. சூப்பர். வந்தாச்சு. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இது எதுவும் விளம்பரத்தில் வருமே. சரி பரவாயில்ல. இப்போ நான் என் போஸில் போகிறேன். என்ன கத்தி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. போஸ். என்ன போஸ் கொடுக்க முடியல. இப்போ போஸ். இப்பயும் போஸ் கொடுக்க முடியல. கிளிச் ஆயிடுச்சோ. நானே கீழே தள்ளி விட்டேன். சரி பரவாயில்ல. இந்த தாட்டி அதே மாதிரி குச்சி வச்சு போஸ் கொடுத்துட்டு போகணும். போஸ். ஐயோ போஸ் கொடுக்க முடியல. போஸ். இன்னொரு போஸ். கீழே ஊற்றிக்கிட்டேன். போங்கடா. போஸே வேணாம். நான் இப்படியே ஓடி போய் ஜம்ப் பண்ணி திரும்பிய ஜம்ப் பண்ணி எப்படி ஏச்சில் வந்துட்டேன். ஜம்ப் பண்ணி வந்துட்டேன். எப்படி இப்போ கொடுக்குறேன்னு பாருடா போஸு. இதுதான்டா மாசு. இங்கே என்னமோ இருக்குதுங்க. ஃபேனு ஃபேனு அடித்த மற்றல. இப்போ எப்படி பறந்து போய் சூப்பர் பண்ணணும். எப்படி என் போஸ் சூப்பராக இருந்துச்சா? அங்கேயே ஒன்று நின்றுருக்கானே. 3வது போலீஸு. இது சமையல் செய்கிற போலீஸ் போல். பக்கத்தில் வந்து மண்டையில் போகுது. இல்லை நம்ம மண்டையில் போடுறான். அதுவும் பேனை வச்சுடிக்கிறான். பக்கத்தில் வந்து அவ்வளோதான். அடேங்க திருப்பி பதிலடி கொடுக்குறாங்க. ரொம்ப வித்தியாசமான. பேசாமிங்கிறது கிளம்ப. அப்புறம் நான் டென்ஷன் ஆவேன். ஆமா, இது ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்த கைதி. நீ டென்ஷன் ஆனா ஒழுங்கா கண் எடுத்துட்டு ஓட கூட தெரியல. ஏங்க கண் எடுத்துட்டு ஓட்டுட்டு ஓடிட்டாங்க. திரும்ப இப்போ கண்ணுக்காக போகணும். இந்த கையை குச்சி வச்சிருந்தால என்னால் அதை எடுக்க முடியல. ஐ எம் வெரி சாரி. என்னடா சொரி கேட்டுற? ஆடியன்ஸ் கிட்ட சொரி கேட்டுறா. அது பேர் சொரி இல்லடா, சாரி. போடா குப்பை தொட்டி லாரி. வேணாம் ஒன்று கேளு. என்ன அது? லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேளு. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாரும் சாகிறதுக்கு முன்னாடி தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இவன் செத்த வாட்டியில் எல்லாத்தையும் பண்ணுறான். பரவாயில்ல, இது ஒரு நல்ல விஷயம் கைஸ். அவன் சொன்ன மாதிரி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த போலீஸோட இறுதி சமாதிக்கு ஒரு காரணமாக இருக்கும். சரி ஓகே. இந்த இடத்துக்கு போய் இங்கே என்னமோ இருக்குது. அங்கே எதுவுமே இல்லை. அச்சோ விழுந்துட்டேனே. என்ன ஃபால்ஸில் விழுவுறேன் இன்னைக்கு. இந்த பையன் மண்டை உடச்சிது. ஏன்னா ஸ்லோ மோஷன் கீழாங்கிட்டான். இது நல்லா இருக்கே. இன்னொரு தட்டி விளாண்டு போகுமோ? இல்லை வேணாம். ஏற்கனவே ஹெல்த் எல்லோ கலரில் வந்துடுச்சு. சரி ஓகே. இங்கே எதுவும் காணும். இங்கே இருக்குது பாருங்க படிக்கிட்டு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த போஸ்லேயும் மேலே ஏறி தான் மாதம் ஏறுறோமா. நல்லா இருக்குது. இந்த கதவை திறந்துருவோம். ஓகே, இந்த கதவை திறந்து போகலாம். இந்த கதவில் என்ன இருக்குது?
மறுபடியும் ஃபேனா மேலே என்ன இருக்குது? லேசர் லைட்டு. ஃபஸ்ட்டு இது போய் கிராஸ் பண்ணிட்டேன். செகண்ட் இது டுஃப்னு சுட்டுக்கிட்டே போய் கிராஸ் பண்ணலான்னு பார்த்தா கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்துச்சு. அடுத்தது கிராஸ் பண்ணிட்டேன். எப்படி? லாஸ்ட்டு ஒன் ஃபினிஷம். டடான் 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 வந்துட்டேன். எப்படி? ஓகே, இன்னும் ஒரு டிக்கெட் தான் பேலன்ஸ். இன்னும் ஒரு டிக்கெட், இந்த டிக்கெட் இருக்குது. சாவு அடிச்சடியில் கீழே வந்துட்டான். ஐ எம் சரண்டர்னு ஒத்துக்கிட்டான் போல. சேர்த்துட்டான். காசு பண்ணலாம் எனக்கு வேணாம். ஏற்கனவே என்கிட்ட 490 ரூபா இருக்குது. அதனால் இந்த 3 இதுக்கு 1 போதும். இது எடுத்து நான் போடுவேன். இப்படி போடுவேனா, இப்படி இன்னொரு டைம் எடுப்பானா, இப்படி இன்னொரு டைம் போடுவானா, அவன் என்ன குலவரியாக குத்த வருவானா, அப்புறம் அவனை ஒரே அடியாக போட்டு முடிச்சு தெரியுவேன். வாடா பார்க்கலாம். ஏன்னா அவனே தற்கொலை செஞ்சுட்டான். தற்கொலை முயற்சி செய்துக்கொண்டான் மேலாடு. இங்கேருந்து அந்த நாய் போட்டு தெரிய வேண்டியதான். டிச்சிக் போட்டு தள்ளுன்ற. ஏன்னா அதுக்குள்ளே அந்த நாய்க்கு இவ்வளோ எழுத்துக்கு முடிஞ்சு போச்சு. நம்ம முடியலையே. சாப்பிட வெறும் ஒரு பர்கர் பீட்சா வச்சு உங்கள் கதையை முடிச்சாச்சு. வெறும் ஒரு 2 புல்லட்டு, அது கூட என் மேலே பண்ணல. அது கூட செத்து போயிட்டான். ஸோ சேடு. தம்பி, நீலாம் கற்றுக்க வேண்டியது ரொம்ப நிறையா இருக்குது. வேணாம், என்கிட்ட வந்து கற்றுக்க. ஓகேங்க, இந்த பிரச்சனைலேருந்து நம்ம தப்பிக்க போகிறோம். எடுறா அந்த வண்டி. அதுக்கு முன்னாடி இந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம். காசை எடுத்துக்கோ. இப்போ காசு எடுத்துகிட்டு கீழே போ. அவ்வளோதாங்க, இந்த கேமே முடிச்சாச்சு. வேஸ்ட்டு கேமு. ஓகே, வண்டியில் ஏறியாச்சு. போடுறா சைலண்ண. ஓ எவனா அந்த கேட்டை திறப்பான்? இடிச்சிட்டு போயிட வேண்டியதான். இடிச்சு தள்ளுற அந்த கேட்டை அடி. ஓகே, சரி, எப்படி அந்த பிரச்சனைலேருந்து தப்பிச்சாச்சு. இப்போ வந்து போலீஸ்கார வச்சு ஓட்டிகிட்டு போக வேண்டியதான். என்ன ஓட்டும் போது வாட்டமாகவே இல்லைங்க ஒன்று கூட. இப்போ ஓகே, கொஞ்சோண்டு தெரியுது இல்லைல்ல. இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா அவ்வளோதான். வந்தாச்சு. ஓகே, இந்த இடத்துல என்ன? இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. போயிட வேண்டியதான். எப்படியோ ஒரு வழியாக நம்ம இந்த இடத்துல தப்பிக்க போகிறோம். ஓகே, இந்த டோரை ஓப்பன் பண்ணேன். அவ்வளோதான். இங்கே ஏதோ ஒன்று கிடச்சிருச்சு. இங்கே ஒன்று இருக்குது. இதை எடுத்துட வேண்டியதான். என்னது இது ஓப்பன் பண்ண முடியுது? இங்கே ஒரு பட்டன் இருக்குதா? இதை வேறு அழுத்தணுமா? சரி, ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சா ஹைட் பத்துமா? பத்தாது. வச்சிரு. இப்போ அடுத்த வேலையாக இன்னொன்று எடுக்க போகணும். இன்னொன்று எடுத்துகிட்டு இதை எடுத்துடலாம். இதுதான் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த லேடர் எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல ஓரமாக வச்சிட்டோன்னு வைங்களேன், அவள் தான் ஆட்டம் க்ளோஸ். இப்போ இதை எடுத்துகிட்டு இதை மேலே வச்சு கொண்டு போக வேண்டியது தான். அது மேலே வெய்ய. என்ன வைக்க முடியல? எடுத்துக்க. என்ன வைக்க முடியல? இப்போ பாரு வைக்கிறேன். நானே மேலே ஏறிட்டேன். இது தேவையே இல்லை. ஸோப்பா, டைம் தான் வேஸ்ட் ஆச்சு. என் டைம் வேஸ்ட்டாக போச்சு. ஓகே, இந்த எப்படியாச்சும் ஏறிடணும். அவ்வளோதான் கைஸ், இது இந்த முடிய போகுது. அவ்வளோதான். பிரசன் எஸ்கேம் இஸ் கம்ப்ளீட்டட் வித் ரோப்ளாக்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்டு உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அவ்வளோதான். ஹெலிகாப்டர்லேருந்து தப்பிச்சு போகிறேன். சிரிக்கணும். எதுக்கு சைல்டில் உட்காந்தேனே தெரியல, எதுக்கு தப்பிச்சானும் தெரியல. ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குதா? சைல்டுலேருந்து தப்பிச்சு போகிறதுனா ஒரு ஸ்கிரிப்டாடா? சரி, பரவாயில்ல. இப்படியே கேமை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்க்குறீங்க எல்லோரும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நம்மளுக்கு ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க. வின் இந்த பேட்ச். இந்த தடவை நம்ம கிட்ட காப்பு இருக்குது. காப்பு. ஓகே, இப்போ நம்ம போலீஸ் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். எந்த கேம் நம்ம பேர் இருக்குதுங்க. எங்கே பாருங்க, நம்ம ராஜா மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறோம். அதுக்கு என் தலைமையில நானே ஏறி உட்காடுறேன். இது ரொம்ப நல்ல விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறோம். வாவ், நம்பவே முடியல. இங்கே பக்கத்தில் எவனோ இருக்கிறான். சூப்பரு. இங்கே நாம் ஃபஸ்ட்டில் இருக்கிறோம். சரி, ஓகே. இது என்ன? பவர் க்ளோ கிராவிட்டி. ஆடேங்கப்பா, எவ்வளோ ஹைட்டாக ஜம்ப் பண்ணுறோம். எடுத்து என்ன? சூப்பர் ஸ்பீட். லைட் கிராவிட்டி. அடேங்கப்பா, கீழே லாவாலாம் இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க பவரெல்லாம். செம்ம மாதம். இங்கே பாருங்க, ராக்கெட்டு. சூப்பர். அப்படியே ஸ்லோ மோஷனில் கீழே இறங்கிட வேண்டியது தான். கீழே இறங்கு. அதே இங்கே போங்க, பெரிய சூரியனே இருக்குது. வா, இது ரொம்ப நல்லா இருக்குது.
சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ கேம் பிள்ளை முடிஞ்சுது. இதோட அடுத்த பார்ட் வேணும்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் நம்மளோட சேனலில் நிறைய கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.